நாளைக்கு ரத சப்தமிங்க, வெள்ளிக்கிழமையுடன் கூடிய ரத சப்தமி. நாளைக்கு நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. காலையில எழுந்ததும் சூரிய உதைக்கின்ற நேரத்துல ஸ்நானம் பண்ணி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்தா நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் யாவும் தீருன்றது தாங்க இன்னைக்கு நாளோட ஐதீகம். ஸோ அதனால நாளைக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. காலையிலேருந்து பெருமாள் புறப்பாடு ஆவார். ஒவ்வொரு வாகனத்துலேயும் போவார். கருட வாகனத்தில் இருக்க பெருமாளை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் விலகும். ஸோ அதனால கட்டாயமாக நாளைக்கு எல்லாரும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. வெள்ளிக்கிழமையுடன் கூடிய வரந்த நாளை தவற விடாமல் எல்லாரும் சூரிய பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்புல தீராத நோய் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளை தவற விடாதீங்க. முக்கியமாக இந்த வயசான காலத்தில் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க படுக்கையா இருப்பாங்க. அவ்வளோ அது எப்படி சொல்றதுன்னா நிறைய பாவங்கள் செய்தனால அந்த உடல் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல இறை